ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாமும் கூட இந்த காலை நேரத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். எல்லா கரங்களும் உயர்த்தப்படட்டும். அவர் ஒருவரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். மாட்சிமை பொருந்தியவர் அவர் ஒருவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடையவர் அவரே. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லோருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்தையும் விட மேலான நாமமுடைய இயேசு என்னும் நாமத்தை நாம் தொழுது கொள்ளுவோம். அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். அவர் இப்பொழுது நம் நடுவில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ற ஒரு அற்புத அதிசய நாமத்தில், அந்த நாமத்தின் பேரில் நாம் கூடியிருக்கிறோம். நான் இருப்பேன் நடுவில் என்றே நாயன் உன்னாமம் நமஸ்கரிக்க நான் இருப்பேன் நடுவில் என்றே நாயன் முன்னாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றே நாயன் முன்னாமம் நமஸ்கரிக்க. தாமதம் ஏன் தயை புரிய, தாமதம் ஏன் தயை புரிய, தற்பரனே நலம் அருள்வார், தற்பரனே நலம் அருள்வார். வாரும் ஐயா போதகரே, வந்தும்மிடம் தங்கீரும், சேரும் ஐயா பந்திதனில், சேரும் ஐயா பந்திதனில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். வாரும் ஐயா போதகரே, வந்தும்மிடம் தங்கீரும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களை அவர் பலப்படுத்தும்படியாக, உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இங்கு கொண்டு வந்திருக்கிறார். உந்தன் மனை திருச்சபை உலகமெங்கும் வாழ
வளர்த்திடுவார். உந்தன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவார். பந்தம் மர பரிகரித்தே வந்தமர பரிகரித்தே பாக்கியம் அளித்தம்மை ஆண்டருள்வார். பாக்கியம் அளித்தம்மை ஆண்டருள்வார். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். சேரும் ஐயா பந்திதனில், சேரும் ஐயா பந்திதனில். சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம், சிறியவரா. என்னை நோக்கி கூப்பிடு. சிறியவரா எங்களிடம். கரங்களை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகி திரியேக தெய்வத்தை இன்னும் உற்சாகமாக, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நம்முடைய பந்தியிலே அவரும் சேரும்படி 2 கரங்களையும் உயர்த்தி ஒரு விசை. சேரும் ஐயா பந்திதனில். அவர் இருந்தால்தான் மகிமை. அவருடைய பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறது. நம் உள்ளத்தை அது நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவர் நம் நடுவில் தங்கி இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர். ஒருவேளை இந்த நேரத்திலே நம்முடைய இருதயத்திலே எந்த குறைகள் இருந்தாலும் அவருடைய பலிபீடத்திலே அதை வைத்து விடுவோம். எந்த மனக்கசப்பு, எந்த முன் விரோதம், எந்த பகைமை உணர்ச்சி, பழி வாங்குகிற எண்ணம், துக்கங்கள், அவிசுவாசங்கள், கவலைகள், பாரங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருந்தாலும் இப்பொழுது அவர் மீது இறக்கி வைத்து விடுவோம். இறக்கி வைக்கிறீங்களா? இறக்கி வைக்கும் போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. I will give you peace that surpasses all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். பணத்தால் வாங்க முடியாதது, நம்முடைய நற்கிரியைகளினால் வாங்க முடியாத தேவ சமாதானத்தை தேவகுமாரன் நமக்கு தருகிறார். சேரும் ஐயா பந்திதனில், சேரும் ஐயா பந்திதனில். சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அற்புதமான காலை நேரத்திலும் உம்முடைய அதிசயமான கிருபைகளை எங்களுக்கு விளங்க பண்ணும். மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கு, எங்களை ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. உடைய மகிமையினால் எங்களை மூடும், எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நாம் உட்காருவோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மிகுந்த அறிவுள்ளவருமாயிருக்கிறார், மிகுந்த பலமுள்ளவருமாயிருக்கிறார். அவர் நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறாராம். விஞ்ஞானிகள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை நட்சத்திரங்களை எண்ணிவிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் தொலைநோக்கியை கண்டுபிடித்த பிறகுதான் தெரிந்தது, இந்த நட்சத்திரங்களை யாராலும் எண்ண முடியாது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை அழைத்து, நீ வானத்து நட்சத்திரங்கள் எண்ண முடியாதது என்று சொன்னார். அதே போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்படிப்பட்ட நட்சத்திரங்களை கூட பெயரிட்டு அழைக்கிற தேவன் என்ன செய்கிறாராம்? இருதயம் நொறுங்குண்டவர்களின் காயங்களை கட்டுகிறாராம். நம்மேல் நினைவாயிருக்கிற தேவன், அவரை நாம் துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல கைகளை தட்டி, சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்று பாடும்போது கைகளை கூப்பி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடல், பல வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. ஒவ்வொரு முறையும் ஸ்தோத்திரம் என்ற வரி வரும் பொழுதெல்லாம், அதை பாடும் பொழுதெல்லாம் நாம் கைகளை கூப்பி ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சீருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியான் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மனேசா. சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சீருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியா இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மனேசா. நேர்மிகு அருள் திரு அன்பா ஸ்தோத்திரம், நித்தமும் உமக்கடியார்களின் ஸ்தோத்திரம், ஆர்மணனே ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா. நேர்மிகு அருள் திரு அன்பா ஸ்தோத்திரம், நித்தமும் உமக்கடியார்களின் ஸ்தோத்திரம், ஆர்மணனே ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா. ஆத்தும நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதிசய நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம், அதிசய நடத்துவதற்காகவும் ஸ்தோத்திரம், சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உமது அகும் அன்புக்கே ஸ்தோத்திரம் மனேசா. ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம், அதிசய நடத்துவதற்காகவும் ஸ்தோத்திரம், சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உனது அகும் அன்புக்கே ஸ்தோத்திரம் மனேசா. சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியா இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மனேசா. ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் எங்களுக்கு தருபவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்.
ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா. ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா. ஆத்தும நன்மைகளுக்காக, அதிசய நடத்துதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா ஜீவன் சுகம் பலன் பாடுவோம். ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா. ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா. சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மனேசா. தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். எல்லாவற்றையும் படைத்து விட்டு என்ன செய்தார்? மனுஷனையும் படைத்தார். அப்படியே போங்க அப்படின்னு சொல்லலை, ஆதாம்கிட்ட கொண்டு வந்தார். கொண்டு வந்து ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவானோ என்று சொல்லி, ஒருவேளை குழந்தைகள் பிறக்கும்போது பெரிய அரசியல் தலைவர்கள் வந்தால் அவர்கள் கையில் குழந்தையை கொடுத்து பேர் வைக்க சொல்லுவாங்க. அப்படி அநேகருக்கு பெயர் வைத்திருக்கலாம். ஒருவருக்கு பெயர் சூட்டுவது என்பது மிக முக்கியமானது. முக்கியமானவர்களிடத்தில் தான் அந்த பொறுப்பை கொடுப்பார்கள். அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்? தான் படைத்த ஆதாமுக்கே அந்த பொறுப்பை கொடுத்தார். ஆதாம் என்னென்ன பெயர் வைத்தானோ அதுவே அவைகளுக்கு பெயராயிற்று. அப்படி என்றால் அவர் மனுஷனாகிய நம்மேல் எவ்வளவு கனத்தை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கனம் பெற்றவர்கள் நீங்கள். ஆமென். நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நாம சில வேளையில் சிலர் நம்மை மதிக்கலாம், சிலர் மதிக்காமல் போகலாம். ஆனால் மனுஷன் ஒரு நாள் மதிக்கலாம், மறுநாள் மதியாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் உங்களை என்றைக்கும் மதிப்பார். He respects you, he values you. அதுதான் சரியான வார்த்தை. ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் நம்மேல் கனத்தை வைத்திருக்கிறபடியால் தான் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், நமக்காக இறங்கி வந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், பரமேறி சென்றார். வேதம் சொல்லுகிறது, மனுஷரால் தள்ளப்பட்டது ஆனால் விலையேற பெற்றது அந்த மூலைக்கல். அந்த மூலைக்கல் சீயோனிலே வைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல போயிட்டார் அவரு எங்க? பரலோகத்தில் மூலைக்கல்லாக. அந்த கல் அஸ்திபாரத்திற்கு மூலைக்கல்லாக இருக்கிற அந்த கல்லின் மேல் அப்போஸ்தலர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அதன் மேல் நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. அந்த மூளை கல்லின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்பட போவதில்லை. பக்கத்துல சொல்லுங்க, சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்குது? அவர் மேல. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை.
சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. சேர்ந்து பாடுவோம். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், நமக்கு விரோதமாய் எவர் எழும்பினாலும், நமக்கே எட்டாத உயரத்திலே அவர் எடுத்து நம்மை நிறுத்தி வைப்பார். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். புயல் அடித்தாலும் அலை மோதினால், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. வியாதியினாலே சோர்ந்து போனீர்களோ? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவே. விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் பலகரதுரன ஷபரபதரனம். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. நம்முடைய வாழ்வில் போராட்டங்கள் துயரங்கள் வரும்போது நம்முடைய விசுவாசத்தின் கரத்தால் அவர் வாக்கை நாம் பற்றிட வேண்டுமாம் என்று பக்தன் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் அந்த அடியை போடுங்க. வியாதியினாலே காயம் வருந்தி வாடியே மரண நிழல் சூழினும், விசுவாசத்தின் கரத்தால் அவர்
வாக்கை நான் பற்றிடுவேன். அந்த விசுவாசங்கிறது ஒரு கை போல அவர் உருவகித்து எழுதியிருக்கிறார். அந்த விசுவாசத்தின் கரத்தினால் அவருடைய வாக்கு, நாம் பயந்து போகிற நேரத்தில் எந்த வாக்கு தத்தத்தை நினைக்க வேண்டும்? நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். யாராவது பயந்து இருக்கீங்களா? ஏதோ சூழ்நிலையில் ஒரு பயம் இருக்கலாம், ஒருவேளை வியாதியினால் பயம் இருக்கலாம், திடீரென்று ஏதாவது எனக்கு ஆகிவிடுமோ என்று ஒரு பயம், நம்மை மரண பயம் ஒருவேளை வரலாம். ஆனால் அந்த நேரத்திலே ஆண்டவருடைய வாக்கை நாம் பற்றி கொள்ள வேண்டும். என் தொழில் என்னவாகுமோ, என் ஊழியத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு பயம் இருக்கலாம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற ஒரு பயம் இருக்கலாம். என்ன பயமாக இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பக்கத்தில் சொல்லுங்க, பெலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் பற்றிக்கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தம், பயப்படுகிற நேரத்திலே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நாம் வியாதியினால் வருந்துகிற நேரத்திலே பற்றிக்கொள்ள வேண்டிய, நம்முடைய விசுவாசத்தின் கரத்தால் பற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு வாக்குத்தத்தம், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நாம் கவலைப்படுகிற நேரத்திலே பற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. அந்த கல்லின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் யாராவது வெட்கப்பட்டிருக்கிறார்களா? அந்த வெட்கப்பட்டதாக சரித்திரம் இருக்கிறதா? அந்த கல் நம்ப தகுந்த கல். அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. நாம யார் மேல விசுவாசமாய் இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். யோபுவின் வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எதிர்காலமே சூனியமானது, பிள்ளைகள் ஒரே நாளிலே மரித்து போனார்கள், சொத்துகள் எல்லாம் அழிந்து போயின, எல்லா சூழ்நிலையிலும் தம் சரீரமே பாதிக்கப்பட்டது. ஆனால் அவன் என்ன சொன்னான்? நான் விசுவாசிக்கிறவர். சில பேர் சொல்லுவாங்க, நான் யாருன்னு தெரியுமா அப்படிம்பாங்க. நமக்கு நான் யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். யாருங்க அவரு? அவர் யார்? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த யூத ராஜ சிங்கம். அதைத்தான் இந்த கடைசி அடியில பாட போகிறோம். அதே பாட்டு தான் கடைசி அடி. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில் முடிவு வரை. முடிவு வரைனா உலகத்தின் முடிவு பரியந்தம். ஒருவேளை உலகம் முடிகிற வரைக்கும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவர் நம்மை நடத்திடுவார். எத்தனை பேர் நம்புறீங்களா? நம்ம நடத்தல, அவர் நம்மை நடத்துவார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவு, என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவு, என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை.
எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பிக்கையோடு பாடுவோம். அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. அவருடைய வார்த்தை, அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்தும். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் எப்படி நாங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியும் என்ற பல கேள்விகளோடு மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னால போகும். நம்ம வாழ்க்கையில அப்படித்தான், அது திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னால நம்ம எங்கெல்லாம் போகணும், நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் சந்திக்க வேண்டும், எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும், என்ன தொழில் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும், எங்கெல்லாம் நம்ம போகணும், அதுக்கு முன்னால ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். பாடுவோம். உம் வார்த்தையிலே உம் பிரசன்னத்திலே, அதான் முக்கியம். உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். எதுல நிக்கணுமா? அவர் வார்த்தையில. எதுல நிக்கணும்? அவர் பிரசன்னத்துல. எதுல நிலை நிற்கணும்? அவர் மகிமையில. என்னை விட்டு விலகாத உம் கிருபை. அப்படி நாம நிற்கும் போது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா உற்சாகமாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உம் வார்த்தையிலே உம் பிரசன்னத்திலே உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். உம் வார்த்தையிலே உம் பிரசன்னத்திலே உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். என்னை விட்டு விலகாத உம் கிருபை, என்னை விட்டு விலகாத உம் கிருபை, என்னை விட்டு விலகாத உம் கிருபை, என்னை விட்டு விலகாத உம் கிருபை. உம் வார்த்தையிலே உம் பிரசன்னத்திலே உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். நம்மை உடைக்கிற நேரங்கள் வரக்கூடும், சோர்ந்து போகிற நேரங்கள் வரக்கூடும். ஆனால் அவர் நம்மை அப்படியே விடுவதில்லை. விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கர்த்தர். ஜல பிரவாகத்தில் இருக்கிற நம்மை அவர் கை நீட்டி தூக்கி விடுவார். துக்க நேரத்திலே சோர்ந்த வேளையிலே உடைந்து போனவனை உயர்த்தி மகிழ்ந்தீரே. துக்க நேரத்திலே சோர்ந்த வேளையிலே உடைந்து போனவனை உயர்த்தி மகிழ்ந்தீரே. என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை.
என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை. உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். உறுதியா சொல்லுவோம். வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை. அது விலகாது. உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். வியாதி நேரத்திலே, தனிமையின் பாதையிலே விழுந்து போனவனை தேற்றி அணைத்தீரே. வியாதி நேரத்திலே, தனிமையின் பாதையிலே விழுந்து போனவனை தேற்றி அணைத்தீரே. என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை. உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நாம் அறிந்த ஒருவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பக்கத்தில் சொல்லுங்க, அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நித்திய கிருபைனா இட்டர்னல் கிரேஸ். அந்த கிருபைக்கு முடிவில்லை, எப்பொழுதும் இருக்கும். அதுதான் அவரை விட்டு நம்மை விட்டு விலகாத கிருபை. பாவம் செய்யும் போது மாத்திரம்தான் அந்த கிருபை விலகும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, எத்தனை நாள் இந்த போராட்டம் என்றெல்லாம் நாம் எங்கலாம். கர்த்தர் நம்மேல் கோபமாய் இருக்கிறாரோ, கர்த்தர் நம்மை கைவிட்டாரோ என்று சீயோன் சொல்லுகிறார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? மரண பள்ளத்தாக்கில் நடந்த வேளையிலே கைதூக்கி எடுத்து என்னை வாழ வைத்தீரே. மரண பள்ளத்தாக்கில் நடந்த வேளையிலே கைதூக்கி எடுத்து என்னை வாழ வைத்தீரே. என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை. உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை. ஓ, உம் வார்த்தையிலே, உம் மகிமையிலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்தாலும், நேசித்தோர் எதிர்த்தாலும் நீர் என்னை உயர்த்தினீரே. தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை வெறுத்தாலும், நேசித்தோர் எதிர்த்தாலும்
நீர் என்னை உயர்த்தினீரே, என்னை விட்டு வலது கையை உயர்த்தி என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை, என்னை விட்டு விலகாதவும் கிருபை. உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்தை அப்படியே மூடுகிறது அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை. நம்மை விட்டு விலகாது அவர் கிருபை, நம்மை விட்டு விலகாது அவர் கிருபை, நம்மை விட்டு விலகாது அவர் கிருபை, நம்மை விட்டு விலகாது அவர் கிருபை. உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். அந்த 40 வருடங்கள் இஸ்ரவேல் மக்கள் பிரயாணம் பண்ணின போதும், எத்தனை வருஷம்? 40 வருஷம். 4 நாள் இல்லை, 40 வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். அந்த 40 வருஷமும் பகலிலே மேகஸ்தம்பமாகவும், பகலிலே அவர்களை பாதுகாக்கிற நிழலாக, அவர்களை வழி நடத்துகிற நிழலாக அவர் கூட சென்றார். இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் தரும்படியாக, விஷ பாம்புகள் பூச்சிகள் இந்த அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அக்கினி ஸ்தம்பமாக அவர்களை வழிநடத்தினார். அவர்கள் கானான் தேசத்திற்கு போய் சேரும் வரைக்கும் அந்த மேகஸ்தம்பம், அந்த அக்கினி ஸ்தம்பம், கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை விட்டு விலகவே இல்லை. நாமும் கூட பரலோகத்திற்கு போய் சேர வரைக்கும் we are all part of God's great plan. ஒருவேளை நாம் நினைத்திருக்கலாம், ஏன் இங்கு உட்கார்ந்து நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் பல கேள்விகள் நமக்கு எழலாம். இஸ்ரவேல் மக்களும் அப்படித்தான் நினைத்து புலம்பியிருக்கிறார்கள். அவளுடைய கூக்குரல் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது. 430 வருடங்கள் முடிந்த அன்றைய தினமே அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணினார். அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? என்னை விட்டு விலகாதவும் கிருபை, நம்மை விட்டு விலகாது, நம்மை விட்டு விலகாது அவர் கிருபை, நம்மை விட்டு விலகாது அவர் கிருபை. அப்படியே உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். என்னை விட்டு விலகாது உம் கிருபை, என்னை விட்டு விலகாது உம் கிருபை, நம்மை விட்டு விலகாது அவர் கிருபை, நம்மை விட்டு விலகாது அவர் கிருபை. உம் வார்த்தையிலே, உம் பிரசன்னத்திலே, உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். உம் மகிமையிலே நான் நிற்கின்றேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்களை சுற்றி அவருடைய கிருபை இருக்கிறது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது திறந்து சொல்லுங்க அவர்கிட்ட, மனம் திறந்து. தீரலா தூரனா ஷபா ராபா தாரா நாமா நாமா ரா தூரலா பாரா தூர நாமா நாமா ராபா
ஓ ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் அவர் நமக்கு தருகிறார். என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் நீங்க என் மேல கையை வச்சீங்கப்பா, என்னைக்கு நாங்க உங்களை விசுவாசிச்சு உங்களை ஏத்துக்கிட்டோமோ அன்றைக்கு உம்முடைய கரம், என் கரத்தின் நிழலினால் நான் உண்மை மூடுகிறேன். உங்க கரத்தின் நிழலினால் எங்களை மூடி இருப்பதற்காக அன்றிலிருந்து இன்று வரை நீங்களே எங்களை நடத்திட்டு வர்றீங்கப்பா. இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. இனிமேலும் நடத்துவார். என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. சொல்லுவோமா? தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவான்? கர்த்தருடைய கண்கள் செருபாபேலின் கைகளில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்போமா? உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள்
என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. கரங்களை உயர்த்தி தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்திலும் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொண்டு உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதித்து உம்முடைய கிருபைகளை நினைத்து உம்மை ஆராதிக்க எங்களை உமக்கு அர்ப்பணிக்க நீர் தந்த இந்த தருணத்திற்காக நன்றி அப்பா. எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய தயவால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தது போல எங்களையும் நீர் அங்கீகரிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை செலுத்துகிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புத்தகம் 46 சங்கீதம் 5 சங்கீதம் 46:5 எல்லாம் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 46 சங்கீதம் 5 தம்பி போட. சங்கீதம் 46 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்த கர்த்தருடைய வார்த்தை, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது என்ன செய்யாது? அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு என்ன செய்வாரா? சகாயம் பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையில அந்த ஆண்டவர் என்னச்சுன்னா அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை வரும் பொழுது அசைய பண்ணுகிற சூழ்நிலையை வந்தாலும் அசையாதபடியும், அந்த என்னச்சுன்னா அசைக்க பண்ணுகிற சூழ்நிலையும் தப்பித்து கொள்வதற்காய் உதவி செய்யும்படியாய் தேவன் நம்ம கூட இருக்கிறார். அந்த சங்கீதம் 1 வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். எப்போ? அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்துல, ஆக பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், 3 வசனத்துல வாசிக்கும் பொழுது அது ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம், ஏன்னா கர்த்தர் அது நடுவிலே இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் தேவன் அது நடுவே இருக்கிறார், அது என்ன செய்யாது? அசைக்கப்படாது. அதிகாலமே தேவன் அதற்கு என்ன பண்ணுவாரா? சகாயம் பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி வாசிக்கிறோம், உன்னதமான தேவனுடைய பரிசுத்த நகரத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கிற ஓடைகளுடைய நதி ஒன்று இருக்கிறது, அந்த நகரம் அழியாதபடி தேவன் அங்கிருக்கிறார், சூரிய உதயத்திற்கு முன் தேவன் அதற்கு உதவுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த நகரம் அழியாதபடி தேவன் அங்கு இருக்கிறாரா? அங்கு இருக்கிறனால சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே தேவன் அதற்கு என்ன உதவி செய்வாரா? அவர் காலையிலே நமக்கு படி அழைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலதான் என்ன ஆண்டவர் அந்த இடத்தில் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்து வந்தாலும் தேவன் இருக்கிறார். எப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலம் பலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எப்படி ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அடைக்கலமா இருக்கிறார், பலனா இருக்கிறார்,
துணையா இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற, இந்த மாதத்தில் முதல் நினைச்சின ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நினைச்சின ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை இருந்தாலும், எவ்வளவு சஞ்சலமும் வருத்தமும் நெருக்கமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருந்தாலும், அமை ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் அது நடுவே இருக்கிறார். அமை ஸ்தோத்திரம். ஆண்டவர் இருப்பது மட்டுமல்ல, எப்படி இருக்கிறாரா? உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறாரா? உங்களுக்கு பலனா இருக்கிறாரா? உங்களுக்கு துணையா இருக்கிறாரா? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அடைக்கலம் என்று சொல்லப்படுவதற்கு என்ன சரியான அர்த்தம், ஆபத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பை அளிக்கும்படியாய் கர்த்தரே பாதுகாவலராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு வருகிற ஸ்தோத்திரம், நமக்கு வருகிற நெருக்கங்கள், நமக்கு வருகிற உபத்திரங்கள், நம்மை அசைக்க பண்ணுகிற சூழ்நிலைகள், நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற சஞ்சலங்கள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனை தேவனுடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். பலனாய் இருக்கிறார். பலன் என்பதற்கு எதிரிகள் யுத்தம் பண்ணுவதற்கு வரும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் அந்த யுத்தத்தில் ஜெயம் பெறும்படியாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை அளிக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு அந்த பலனை கொடுத்து சத்துருவை மேற்கொள்ள, சோதனைகளை மேற்கொள்ள, பலவீனங்களை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் சொல்லுகிற, ஆண்டவரே, இந்த முள்ளு என்னை கொட்டிக் கொண்டே இருக்கிறது, இந்த முள்ளு என்னை விட்டு அகலும்படி அமீன் 3 தடவை ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் சொன்னா, முள்ளு விலகுதல்ல, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அவர் அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு பலன் தருகிறார். அமிஸ்தோத்திரம். 3வது அங்கே வாசிக்கிறோம், துணையா இருக்கிறார். அமிஸ்தோத்திரம். அதற்கு அர்த்தம் உதவி செய்கிறார், தப்புவிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமை பார்த்து இந்த காரியங்கள் நடந்த பின்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அடுத்த வசனத்தில் பாருங்க, ஆண்டவரை பார்த்து அவன் கேட்ட கேள்வி என்ன? ஆபிரகாம், கர்த்தராய் ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவி? நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, சமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். ஆண்டவர் சொன்னான், இல்லப்பா, உனக்கு நான் தான் பலன். உன் பலத்தில் என்ன, நான் தான் உனக்கு என்ன அடைக்கலம், நான் தான் உனக்கு துணை, உனக்கு உதவி செய்ய என்னால முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். நீ என்ன தத்தெடுப்பதல்ல, நீ பெற்றெடுக்க பண்ணுகிற தேவன். ஆமென் ஸ்தோத்திரம். அவன் சொன்னா, எனக்கு ஆண்டவரே, என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு விட்டது, என் மனைவியுடைய கர்ப்பம் என்ன செத்து போனது. செத்து போன கர்ப்பமா இருந்தாலும், பலவீனமான மனுஷனா இருந்தாலும், ஆமென், சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிற பலம் உள்ளவராகிய நான் உன் கூட இருக்கிறேன், நானே உனக்கு துணை செய்வேன் என்று கர்த்தர் அவனுக்கு என்ன அற்புதம் செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், எந்த சூழ்நிலை இருக்கிறீர்களோ ஆனா தேவன் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பா, தேவன் உங்களுக்கு பலனா இருப்பா, தேவன் உங்களுக்கு துணையா இருப்பா. எத்தீங்கு உங்களை அணுகுவதே இல்லை. அல்லேலூயா. தேவன் அது நடுவில் இருக்கிறார். தேவன் அது நடுவில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எது நடுவில் இருக்கிறார்? அந்த இடத்தை நீங்க வாசித்து பார்த்தா 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. அது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய வாசஸ்தலத்தையும் தேவனுடைய நகரத்தையும் குறித்து அங்கே வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அவருடைய நகரத்தில், தேவனுடைய நகரத்தில் இருக்கிறார். தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயத்தில் தேவன் இருக்கிறார். அதனால் அது அசையாது. அதிகாலமே கர்த்தர் அதற்கு உதவி செய்கிறார். ஆலயம் என்பது என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிப்பு கூடாரம், ஆமென் ஸ்தோத்திரம், அதற்கு முன்பாக பகலின் குளிர்ச்சியான வேலையில் உலாவுகிற தோட்டத்தில் கர்த்தர் என்ன தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். ஆமென். அதற்கு அடுத்து என்ன பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். தேவன் அங்கே ஜனங்களை சந்தித்தார். அதற்கு பின்பாக என்ன ஆசாரிப்பு கூடாரம், அதற்கு அடுத்து தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. அதற்கு பின்பாக உடைக்கப்பட்ட ஆலயம் மறுபடியும்
மறுபடியும் தீக்கிரையாக்கப்பட்ட ஆலயம் மறுபடியும் எழும்பி கட்டப்பட்டது. அதற்கு பின்பாக என்ன செய்த, ஆலயத்திற்கு பின்பாக ஜெபாலயங்கள் வந்தது. ஜெபாலயத்துக்கு பின்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்ததற்கு பின்பாக நீங்களும் நானுமே ஆலயமாக மாறிவிட்டோம். வசனம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, எபேசியர் 2:18 வாசிக்கும் பொழுது, அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டோம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்து பிதாவோடு சேருகிற அந்த உன்னத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் அந்த ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ஆமென். ஆகையால் நீங்கள் இனி அந்நியர் அல்ல, பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய, ஒரு அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லுகிற எல்லாரும் ஒரு அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்துல பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பதை அஸ்திவாரத்துமே கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோமா? அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. 21 அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னு இந்த வார்த்தையின்படி என்ன ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் தேவன் தேவ சபையில் இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தின் நடுவே இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆலயம் என்பது நீங்களும் நான் தான். உன்னால் அந்நியரா இருந்தோம், பரதேசிகளா இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். அப்படி இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய சொந்த ஆலயமாய் அவர் வாசம் பண்ணுகிற, அவர் இருக்கிற இடமாக என்னையும் உங்களையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அது நடுவே இருக்கிறார், அது அசையாது. ஆமென், ஸ்தோத்திரம். அதிகாலையிலே தேவன் அதற்கு என்ன பண்ணுவார்? ஆமென். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அத 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது 46:7 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கூட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவருக்கு இயேசு என்று பெயர், இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஒரு பழைய ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்ததினால் சந்தோஷம்தான். ஆமென், ஸ்தோத்திரம். என் வாழ்விலே என்னச்சுன்னா அவரே வழி. ஆமென், பாடலாமா? ஸ்தோத்திரம். டி மைனர் கொடுங்க. ஆமென், 6/8. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்ததினால் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்ததினால் சந்தோஷம்தான். உதயகாலம் கொண்டாட்டமே, என் வாழ்க்கையில் இல்ல திண்டாட்டமே. உதயகாலம் கொண்டாட்டமே, என் வாழ்க்கையில் இல்ல திண்டாட்டமே. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்ததினால் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னை தேடி வந்தா, சுகம் தந்தா, அன்பை பொழிந்தா. ஏசப்பா என்னை தேடி வந்தா, சுகம் தந்தா, அன்பை பொழிந்தா. என் வாழ்விலே அவரே வழி, என் வாழ்விலே அவரே ஒளி, என் வாழ்விலே அவரே வழி, என் வாழ்விலே அவரே
ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னை தேடி வந்தா, பலன் தந்தா, வல்லமை பொழிந்தா. ஏசப்பா என்னை தேடி வந்தா, பலன் தந்தா, வல்லமை பொழிந்தா. என் வாழ்விலே அவரே ஜீவன், என் வாழ்விலே அவரே மீட்பர், என் வாழ்விலே அவரே ஜீவன், என் வாழ்விலே அவரே மீட்பர். ஏசப்பா சொல்லுங்க எல்லாரும். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னை தேடி வருவா, அபிஷேகம் தருவா, ஆவியை பொழிவா. ஏசப்பா என்னை தேடி வருவா, அபிஷேகம் தருவா, ஆவியை பொழிவா. என் வாழ்விலே அவரே சொந்தம், என் வாழ்விலே அவரே தஞ்சம், என் வாழ்விலே அவரே சொந்தம், என் வாழ்விலே அவரே தஞ்சம். ஏசப்பா என்னாலும், அல்ல கைதட்டு சத்தமா. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். கோதைகளும் கொண்டாட்டமே, என் வாழ்க்கையில் இல்ல திண்டாட்டமே. போது அவர் இருந்தால் நம்மோடு, என் வாழ்க்கையில் இல்ல திண்டாட்டமே. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் நமக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஆமென். அவர் நம்மோடு இருக்கிறவர், அல்லேலூயா. நமக்கு சொந்தமானவர், நம்மோடு வாசம் பண்ணுகிறவர், அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இருக்கிறார்? அடைக்கலமா இருக்கிறார், பலனா இருக்கிறார், துணையாக நமக்கு இருக்கிறார். எந்த சூழல் இருக்கிறார்? மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெறுந்தாலும் அவர் என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபை என்னை விட்டு விலகவே இல்லை. பூமி நிலை மாறினாலும் அவர் என் கூட இருக்கிறார். அமை சமுத்திரம் பொங்கி எழும்பி வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் நடுவிலையும் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று ஆமதிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மோசே ஆண்டவரை பார்த்து ஒரு நாள் கேட்கிறான், ஆண்டவரே அமை ஸ்தோத்திரம். மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, இந்த ஜனத்தை எனக்குன்னு நீ அழைச்சிட்டு வாப்பா, எனக்கு ஆராதனை செய்யும்படி நீ கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அமை ஸ்தோத்திரம். யாத்திரா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்திராக 3:12 ஆண்டவர் என்ன சின்ன ஸ்தோத்திரம் அப்படி அழைத்த உடனே மோசே உடனே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், உங்க நாம என்ன அப்படின்னு கேட்கிறான். அமை ஸ்தோத்திரம். உன் கூட நான் இருக்கிறேன், நீ போய் இந்த ஜனத்தை அழைச்சிட்டு நீ ஆராதிக்க கொண்டு வா அப்படின்னு சொன்னா, இப்ப அவன் கேட்கிறான், உங்க நாம என்ன? அந்த ஜனங்க கேட்ட நான் என்ன சொல்லணும் அப்படின்னு உடனே ஆண்டோட வார்த்தை என்ன 14 சொல்லுது, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயோட சொல்லி இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரா? இருக்கிறவராகவே இருக்கிறார். அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அப்படி இன்னைக்கு இருக்கிறார், இன்னைக்கு எப்படி இருக்கிறார் அப்படியே நாளைக்கும் இருப்பார். அதாவது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அமை ஸ்தோத்திரம். அவர் பச்சொந்தித்தனமா இருப்பதல்ல, அமை ஸ்தோத்திரம். அவர் மாய்மாலம் பண்ணுவதல்ல, அவர் உண்மையை பிசக்காத தேவன், உண்மையை மாறாத தேவன். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே கடைசி வரையும் இருக்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அமை ஸ்தோத்திரம். அதற்கு அர்த்தம் என்ன? இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? எங்கும் பிரசன்னமாயிருந்து செயல்படும் தேவன் என்று அர்த்தம். இன்னொன்னு என்ன ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்க எப்பவும் சொல்லுவாங்க யாவே என்று அவர்கள் அழைப்பார்கள். யாவே என்றால் அர்த்தம் என்ன? நாம சொல்ல இயேசுவே அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஆமா, யாவே என்றால் உயிருள்ள தேவனின் பிரசன்னம் தம்முடைய மக்களோடு ஒவ்வொரு நாளும் இருக்கிறது என்று அர்த்தம். உயிருள்ள தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜனத்தோடு இருக்கிறது.
அதனால தான் என்னச்சுன்னா அந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பவும் யாவே என்று அவர்கள் அழைத்து கொண்டே இருந்தார்கள். அப்படி கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆபத்தில் என்னச்சுன்னா அடைக்கலமாய் வந்தார், அமை பலனாய் வந்தார், அமை ஸ்தோத்திர துணையாய் வந்தார், போதுமானவராய் வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு இம்மானுவேலர் நம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு விலகாமல், நம்மை கைவிடாமல் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதற்காக நம்மோடு இருக்கிறார்? நாம் அடைய வேண்டிய இடத்தை அடைவதற்கும், நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பதற்கும் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். 1 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் யுத்தத்திற்கு வருகிறார்கள். அந்த யுத்தத்தில் தோல்வியை சந்தித்தார்கள். தோல்வியை சந்தித்த மாத்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்று கண்டுபிடிக்கிறார்கள். எங்க காரியம் ஏன் வாய்க்காமல் போயிட்டு, எப்பொழுதும் யாவே எங்களோடு பிரசன்னமாய் இருக்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிற அந்த உயிர் உள்ள தேவன் ஏன் எங்களை சத்துருடைய கையில தோல்வி விடுவதற்கு எங்களை விட்டு விட்டார் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு காரியம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய பெட்டி அங்கே இல்லை, அதை கொண்டு வருவோம், அந்த தேவ பிரசன்னம் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நமக்கு விடுதலை என்று சொல்லி அவர்கள் அதை நம்ம கிட்ட கர்த்தருடைய பெட்டி இல்லைன்னு சொல்லி உணர்ந்து கொண்டார்கள். உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். மோசே அவருடைய 12 நபர்களை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா தெரிந்து கொண்டு அவர்களை ஸ்தோத்திரம் கானானுக்கு அனுப்பி அந்த தேசம் எப்படிப்பட்டது, அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்து வா என்று அவங்க 12 பேரை அனுப்பின பொழுது அங்க அடையாளமாய் ஒரு திராட்சை கொலையும் தூக்கி கொண்டு வந்தார்கள். ஆனால் 10 பேர் அபச்சொற்களை சொல்லி விசுவாசத்துக்கு மாறாக பேசி ஜனங்களுக்குள்ள கலகத்தை உண்டாக்கினார்கள். 2 பேர் கர்த்தர் நம்மோடு இருந்தால், நம்மேல் பிரியமாய் இருந்தால் எளிதாய் நாம் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஆனால் 10 பேருடைய பொய்யான வார்த்தைகள் எல்லா ஜனங்களுக்குள்ள கலக்கத்தை உண்டாக்கிட்டு கர்த்தர் கோபப்பட்டார். அங்கே அநேக ஜனங்கள் மரிப்பதற்கு ஏதுவாய் இருந்தது. இதை பார்த்த இஸ்ரேல் ஜனங்கள், நாங்கள் ஏறி போவோம், மலையில ஏறி போய் இந்த தேசத்தை சுதந்திரிப்போம் என்று புறப்பட ஆரம்பித்தார்கள். மோசே அவர்களை பார்த்து சொன்னான், வேண்டாம், கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார், கர்த்தருடைய பெட்டி உங்களோடு இருக்காது, நானும் உங்களோடு இருக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் அதை மிஞ்சி அவர்கள் ஏறி போன பொழுது சத்துருக்களுக்கு முன்பாக புறமுதுகு காட்டி ஓடி வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வெற்றி, ஒரு தேவ பிள்ளைக்கு வெற்றி உங்க தொழிலா இருக்கட்டும், உங்கள் குடும்பமா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையில எதுவா இருந்தாலும், உங்க படிப்பா இருந்தாலும் வெற்றி எதுல இருக்குன்னு சொன்னா இயேசு நம்மோடு இருப்பதுல மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. அதுல வைத்தா இருக்குது. அதனால வேதம் சொல்ல, எங்க எல்லா இடத்திலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி அவரால் மட்டும்தான். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் மட்டும்தான் வரும். அல்லேலூயா. இவங்க உடனே அனாலிசிஸ் பண்ணி எடுக்கிறாங்க, என்ன நடந்தது. கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருவோம். வசனம் சொல்லு, அதுக்கு அடுத்துள்ள வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்தார்களாம். ஸ்தோத்திரம். வரும் பொழுது ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்க 7 குமார ஓப்பினி பிணக்காசன் தேவனுடைய பெட்டி அண்டையில் இருந்தார்கள். அடுத்த வசனத்தில் பாருங்க. அடுத்தது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேல் எல்லாரும் ரொம்ப தூங்கி கொண்டிருந்தார்கள். அப்படியா? எப்படி இருக்காங்க சொல்லுங்க, எப்படி இருந்தாங்க? மகா பூமி அதிரத்தக்கதா மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டாங்க. ஒரு அலையில சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? ஆமே. பாளையத்தில் என்ன கர்த்தருடைய மகிமை வரும் பொழுது ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஆர்ப்பரிப்பு வருதா? அது ஒரு நாள் இருந்தது பாஸ்டர், இப்ப இல்ல பாஸ்டர். ஒரு அரசியல் கட்சிக்காரர், ஒரு தலைவர், ஒரு பெரிய மாபெரும் மாநாடு நடத்துதார். அந்த மாநாடு நடத்தும் பொழுது என்னச்சுன்னா லட்சக்கணக்கான ஜனங்க கூடி இருக்கிறாங்க. அதுல என்னச்சுன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்க பிரபலமானவங்க எல்லாம் பேசுறாங்க. அவங்க பேசுறதுக்கெல்லாம் ஒருத்தர் என்னச்சுன்னா கையும் தட்ட மாட்டேங்காங்க. எல்லாரும் உங்களை மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஆனா
இப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் எங்க வராரு? ஸ்டேஜுக்கு ஏறி வராரு. உடனே என்னது அப்படின்னு ஒரு விசில் சத்தம். அதில் இங்கே அடிச்சிடாதீங்க, வெளியில் விசில் வாங்க, கச்ச 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 கச்சன்னு அடிக்கிறான். கையத்தட்டு தான். உடனே என்னச்சுன்னா என் கடவுளே எங்கான், என் குல தெய்வமே எங்கான். அதுக்கு எடுத்து என்னச்சுன்னா வருங்கால அது நீங்கள் வேற யாரும் நினைச்சிடக்கூடாது. இல்லை என்னமோ சொல்லி என்னச்சுன்னா அப்படியே என்னச்சுன்னா கத்து தான் ஆர்ப்பரிக்கிறான். எதுக்காக? என் தலைவன் வந்துட்டான், நம்ம தலைவர் இயேசு வந்துட்டார். ஒண்ணுமே இல்லையே, வசனம் அதான் சொல்லுது, மரித்தவர்களும் அவனத்தில் இருக்கிறவர்களும். நம்ம அநேக நேரத்தில் மரித்து போய் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அசைவே இல்லை. ஆறாவது நானும் பார்க்கல, வெளியிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கல. கையை தட்டுன்னு சொன்னா தட்டுதான். இன்னும் செம்பரியாட்டு கூட்டமா நம்ம இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் வந்தாலே, தேவ தொடுதல் வந்தாலே தானா கை தட்டுவோம், தானா ஆராதிப்போம். நமக்கு ஒரு ஆள் என்னச்சு லீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய என்னச்சுன்னா பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக. நம்ம உள்ளேயே சேரே அதிர மாட்டுக்க தோத்துறோம். பக்கத்தில் ஆளை என்னைக்காவது காதை பொத்திருக்காங்களா? இல்லையே. அவ்வளவு அமைதியா நீங்க இருக்கிறீங்களே, தோத்துறோம். மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அப்ப என்ன நடந்ததா? அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை யார் கேட்டார்களா? ஐயோ, மற்றவங்க கேட்டக்கூடாதுங்க பாஸ்டர், பிரச்சனை வந்துடும் பாஸ்டர். பிரச்சனை வர்றதுக்கு தானே. அல்லேலூயா. தீய கொளுத்தி போடாம எப்போ பாம்பு வெளியே வரும்? தீய கொளுத்தி போட்டாதான் பொந்துக்குள்ள இருக்க பாம்பு என்ன செய்யும்? வெளியே வரும். நம்ம தீய கொளுத்த மாட்டோம். எத்தனை பாம்பு சர்ப்பம் உள்ள கிடக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் போகணும், அந்த மேல்படி எல்லாம் போகணும்ல, அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நம்மளை வியாதியில கட்டி வச்சிருக்கிறான், பலவீனத்துல கட்டி வச்சிருக்கிறான். முட்டு வலி, கொண்ட வலி, மண்ட வலி, ஸ்தோத்திரம், வயிற்று வலி, எல்லா வலியும் நம்மகிட்ட இருக்கு. அல்லேலூயா. இந்த மேல்படியான வரட்டும்னு சொன்னா தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் உண்மையா கர்த்தரை ஆராதிச்சா கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். சாத்தானுக்கு சாவமணி அடி உண்டாகும். அல்லேலூயா. பெலிஸ்தியர்கள் கேட்ட பொழுது எவருடைய பாளையத்தின் மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தருடைய பெட்டி பாளையத்தில் வந்தது என்று என்ன செய்தார்கள்? அறிந்து கொண்டார்கள். அடுத்தவங்க சொல்லுற வார்த்தை பாருங்க, நல்லா கவனிங்க. தேவன் பாளையத்தில் வந்தார். எங்க வந்தார்? அப்ப தேவனுடைய பெட்டி, தேவன் பாளையத்திற்கு வந்தா, சபைக்குள்ள வந்தா, சபை என்ன ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும், நான் உயிருள்ள மட்டும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். எந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, எந்த ஒரு தேவ பிள்ளை நீங்க போகும் பொழுது, வரும் பொழுது, பயணப்படும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, உங்க வீட்டில் என்ன ஸ்தோத்திரம் இருக்கும் பொழுது கர்த்தரை துதிச்சு கொண்டே இருந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில விடுதலை, உங்க குடும்பத்தில் விடுதலை, நீங்க இருக்கிற ஏரியாவில் விடுதலையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். தேவன் இருக்கிற இடத்துல தாங்க ஆராதனை. எல்லாரும் நினைச்சு நமக்கு மோசம் வந்தது என்று எதிரிகள் சொன்னார்கள் பயந்து. கர்த்தருக்கு எந்த தேவ பிள்ளை கர்த்தரை துதிக்காம இருக்கிறோமோ சத்துருக்கு என்ன பயம் வராது. எந்த தேவ பிள்ளை என்ன கர்த்தரை துதிக்கிறோமோ சாத்தானுக்கு ஒருபோது என்ன ஸ்தோத்திரம் மோசம் வரவே வராது. நாம் நீங்களும் கர்த்தரை உண்மையாய் தொழுது கொண்டால் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். துதி மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் அங்க இருக்கிறார். தேவன் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? சத்துருக்களுக்கு வீழ்ச்சி உண்டாக்க, தேவ பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்த, தேவ பிள்ளைகளை விடுவிக்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இனி சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் நமக்கு முடிகிறது. அன்னி ஒரு காரியத்தை என்ன சொல்லிட்டு அடுத்ததுல ஒரு 2 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 41:10 வசனத்தை பாருங்க. ஏசாயா 41:10, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஸ்தோத்திரம். எப்ப ஆண்டவர் சொன்னார்? அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெக்கி லட்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுக நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடின தேடியும் காணாதிருப்பார், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல்
இல்பொருள் ஆவார்கள். அடுத்த வசனம் பாருங்க, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னா. யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உன் கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையோடு கூட இருக்கிறாரா? 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் எப்ப நம்ம கூட இருக்கிறாரா? 43:2 பாருங்க. 43:2 நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்னை பொருளுவதில்லை, நீ அக்கினி நடக்கும் போது வேகாதிருப்பா, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. 5ஆம் வசனத்தை பாருங்க. 5ஆம் வசனத்தில் நான் பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மோடு இருந்தால் போதும், அவருடைய மகிமை வெளிப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார், நாம் அசைக்கப்பட மாட்டோம். அதிகாலமே தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரா? சகாயம் பண்ணுவார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அமிஸ்தோ எப்படி இருக்கிறா? அடைக்கலமா இருக்கிறா, பலனா இருக்கிறா, துணையா இருக்கிறா. அமிஸ்தோத்திரம் இருக்கிற மட்டுமல்ல, என்னை கர்த்தர் நான் போக வேண்டிய இடத்திற்கு என்னை கொண்டு போகிறார். அமிஸ்தோத்திரம் நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படி என்னோடு இருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கா யுத்தம் பண்ணும்படியா, என் சத்துருக்களை கலங்கடிக்கும்படி என்னோடு இருக்கிறார். எனக்கு ஆபத்துக்கள் வரும் பொழுது அந்த ஆபத்து என்னை மேற்கொள்ளாமல் இருப்பதற்காக கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அதனால அவர் என் கூட இருக்கிறனால அந்த 46:5 நினைச்ச 2 காரியம் வாசிக்கிறோம். அவர் என் கூட இருக்கிறார், அதை நான் அசைக்கப்படுவது இல்லை. என்ன பண்ண மாட்டோம் சொல்லுங்க? என்ன பண்ண மாட்டோம் சொல்லுங்க? என்ன பண்ண மாட்டோம்? அசைக்கப்பட மாட்டோம். சங்கீதம் 16:8 வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 30:6 வாசிக்கிறோம், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா 7ஆம் வசனம் சொல்லு, உம்முடைய தயவினாலே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 62:2 வசனத்தை பாருங்க. அங்க சொல்ல, அவர் என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் எப்பொழுது என்ன செய்யப்பட மாட்டேன்? அசைக்கப்படுவது இல்லை. ஆமே. சங்கீதம் 112:6 பாருங்க. 112:6 அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். யார்? கர்த்தர் என்ன சின்ன ஸ்தோத்திர கட்டளையில பிரியமாய் இருக்கிறவன், நீதிமான். அவன் கர்த்தரையே என்ன நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன், அவன் அசைக்கப்பட மாட்டான். 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் கர்த்தரை நம்புகிறவள் என்றென்றைக்கும் அசையாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஏன்னு சொன்னா, இது முதல் மலைகள் என்ன எருசலேம் மலைகளால் சூழப்பட்டிருப்பது போல இது முதல் கர்த்தர் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். என்னை சுத்தியும் அவர் இருக்க தட்டியும் நான் அசைக்கப்படவே மாட்டேன். ஒரு அலையில சொல்லுங்க, கர்த்தர் நடுவே இருக்கிறா, அசையாது. 2வது கடைசியா அங்க சொல்லப்பட்டிருக்கு, சகாயம் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? சொல்ல, என்ன பண்ணுவார்? ஆமாம், உதவி செய்வார். எப்போ உதவி செய்வார்? ஆமென், ஸ்தோத்திரம். அதிகாலையில உதவி செய்வார். எரேமியா 15:11 வாசிக்கிறோம், தீங்கு காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் சத்துருவுக்கு ஏற்பட்டு தேவன் எனக்கு சகாயம் பண்ணுகிறாரா. எரேமியா 15:11, எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், தீங்கு நாட்கள் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் பாருங்க, ஆமாம், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நம் நடுவே இருக்கிறார், நான் அசைக்கப்பட மாட்டோம். அமிஸ்தோத் எந்த சூழ்நிலையும் அசைக்காது. எந்த நெருக்கமும் எந்த போராட்டமும் எந்த அனுச்சின ஸ்தோத்திர சத்துரு நம்மை அசைக்கப்பட முடியாது. கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார். இன்னைக்கு வியாதியோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? வியாதி உங்களை அசைத்து பார்க்க முடியாது. கர்த்தர் உங்க நடுவே இருக்கிறார், பரிகாரியா இருக்கிறார். அவர் உங்களுக்கு சுகம் தருவார். அல்லேலூயா. பிரச்சனை நெருக்கம் உங்களை அசைக்கிறதா? அமிஸ்தோத்திர கர்த்தர் உங்க நடுவே இருக்கிறார். உங்களுக்கு எத்தீங்கும் அணுகுவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி உங்களை ரட்சிப்பார். என அவர் அக்கினி மதிலாய் இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன். ஆமென். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறார்.
தீங்கு காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உங்களுக்கு என்ன செய்ய ஆண்டவர் சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்படு. சங்கீதம் 10:14 வாசிக்கிறோம். சங்கீதம் 10:14 அமிஸ்தோத்திர அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீ பதிலளிப்பி. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கிருபாசன அண்டையில் நெருங்கும் பொழுது அவர் நமக்கு சகாயம் செய்வார் என்று சொல்லி எபிரேயர் 4:16 சொல்லுகிறது. எபிரேயர் 4:16 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த நிச்சன ஸ்தோத்திரம் வானங்களில் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரன் இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். தம்பி 16 ஆதலால் எபிரேயர் 4:16 சொன்னேன். ஓகே. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற கால சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன அண்டைகள் என்ன செய்வோம்? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம கிருபாசன அண்டையில் போறோம். அதுதான் நமக்காக பலியிடப்பட்ட கிறிஸ்துனுடைய என்னச்சனா ஸ்தோத்திரம், அந்த பந்தி. அல்லேலூயா. அதில் நாம் என்னச்சன பயத்தோடு நடுக்கத்தோடு அதில் என்னச்சன பங்கு பெற கர்த்தர் நம்ம கிருபையை தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அது நடுவே இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே சகாயம் பண்ணுவார். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே, அடைக்கலமாக இருப்பார், பலனாக இருப்பார். ஆமே, ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்க முடியாது. ஆமே, எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமே, ஸ்தோத்திரம். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்ததற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார். தேவன் உங்களை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அவருடைய மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படும். ஹல்லேலூயா. ஊரி மாந்தானா ரீமானானா சாந்தாரா ரீகாபாலா ரியாந்தானாரா ஊரியான் தானாரா ரியாத்தானா ரீகாபாராபா. இன்று காண்கிற எகிப்தினை காண்பது இல்லை, இன்று காண்கிற எகிப்தினை காண்பதில்லை. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போக, அது வாய்க்காதே போக. ஹல்லேலூயா. ரீமா சிகா தனகத நியம்தலா ரீமானார் சம்தாரா ரீகாபாராபா. உன் துக்க நாட்கள் முடிந்து போக, உன் துக்க நாட்கள் முடிந்து போக. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா. நல்ல கரங்களை தட்டி தேவன் தருகிற விடுதலைக்காய், தேவன் தருகிற சுகத்திற்காய், தேவன் தருகிற ஆரோக்கியத்திற்காய், தேவன் தருகிற ஜெயத்துக்காய், தேவன் தருகிற வெற்றிக்காய். ஒரு அம்தானா ராகாபா லாபாபா ரீகாதா நீபாபா சகாதானா ரீபாபாபா உரி அம்தானா ராபாபாபா சகாதானா ராபாபாபா. நன்றி 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 நன்றி. உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை. ஆமென். நீ பலப்பட்ட பின் மற்றவர்களை பலப்படுத்து, நீ ஆயத்தப்பட்ட பின் மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. உனக்கு இருக்கிற பலத்தோடு போ என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென், ஸ்தோத்திரம். தேசம் இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் நம்முடைய பட்டணத்தில் இருக்கிறார்கள். ஆமென். நம்முடைய தேசத்தில் கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் தேசமை அறியட்டும், என் பட்டணமை அறியட்டும், என் சமுதாயமை அறியட்டும், என் குடும்பமை அறியட்டும். ஆண்டவர் அறிகிற அறிவை எல்லாருக்கும் தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. நீர் எல்லாருக்கும் நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த பாரத்தை தாரும் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்க. பிதாவாகிய தேவன் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவன் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவிய தேவன் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே, திரியேக தேவனுக்கு ஒரு விசை கூட கரங்களை தட்டி ஆமே ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு அவர் செய்ய போகிற சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் நடுவே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலமே கர்த்தர் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. உங்களுடைய அற்புத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் நடத்தும்.
ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் மேல் கிருபை, தயவு, பலத்த கரம், ஓங்கிய பயம் இருக்கட்டும். செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிறவருடைய படிப்புகள், கர்த்தருக்கு செய்கிற ஊழியங்கள், ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய மாறாத கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். ஆண்டவர் நீர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை எங்களோடு கூட இம்மானுவேலர் இருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்தமுடைய அன்னியக்கும், சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பும், சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.